5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்க கூடாது. நிதானமா காத்திருந்து வசனத்தை நல்லா தியானித்து முழங்கால நின்று ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை நீங்க அப்படியே உள்வாங்கி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை களி கோர்ந்து ஜெபிச்சுட்டு நீங்க அந்த நாளுக்குள்ள வாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? மன மகிழ்ச்சியா இருக்கும். எத்தனை போராட்டம், பிரச்சனை, நெருக்கத்தை சாத்தான் கொண்டு வந்தாலும் ஊதி போட்டுட்டு போய்கொண்டே இருப்பீங்க. ஒரு பொது பலன் இருக்கும். அதனால்தான் தினந்தோறும் காலையில ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணணும். அது வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரை தியானிப்பது, ஆண்டவரை துதிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, மற்றவங்களுக்காக ஜெபிப்பது, அந்த நாள்ல நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக ஜெபிப்பது, இதெல்லாம் செய்துட்டு நீங்க ஒழுங்கா நடந்து பாருங்க. எப்பவுமே உங்களுடைய ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும். உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருப்பான். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோக